தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகராக இருப்பவர் தான் நம்ம விஜய் சார். இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. தற்போது விஜய் சாருடைய நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாக்கி உள்ள படம் தான் கோட். இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. கோட் திரைப்படத்துல நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அரசியல்ல கால் பதிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதன்படி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பெயர்ல அதிகாரப்பூர்வமாக அரசியல்ல தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் அரசியல் அப்படின்னு ரெண்டையுமே தற்போது வரையில பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோட் படத்தை தொடர்ந்து தன்னுடைய 69வது படத்திலுமே நடித்து முடித்த பிறகு முற்றிலுமே சினிமா துறையில இருந்து விலகி மக்களுக்கு அரசியல் பணிகளை பண்ண போறேன் அப்படின்னு அறிவிச்சு. இதன் காரணமாகவே கோட் படத்திற்கு அதிக எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. விஜய் சார் தன்னுடைய கட்சியை தொடங்கியதுல இருந்தே அவருடைய ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அவருக்கு தொண்டர்களாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாருடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில வாகை மலர் இடம்பெற உள்ளதாக தற்போது ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. 2 வண்ணக்கொடியின் மத்தியில வாகை மலர் இடம்பெற உள்ளதாகவும், வாகை என்றால் வெற்றி, விஜய் சார் என்றால் வெற்றி அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இதேவேளை பண்டைய காலங்கள்ல போர்ல வெற்றி பெறும் அரசர்களுக்குமே வாகை மலர் வழங்கப்படும். சோ அது மட்டும் இல்லாம இந்த கட்சி கொடியை நம்ம விஜய் சார் பிரதமர் மோடி அவர்களை வைத்து வெளியிட முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் தற்போது அது நிறைவேறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.